கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் என்னாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை ஷியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இது தொலைபேசி வழியே கணிதம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வளையங்குளம் பகுதி கிராம மக்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? ராசாத்தி. ராசாத்தி, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமா முடிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து கணிதம் சம்பந்தமா ஒரு சில கேள்விகள் கேட்கட்டுமா? கேள்வி. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை இருக்கு. அந்த தொழிற்சாலையில 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. 250 பேர் கொண்ட குழுவா நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை குழு இருக்கும்? அதுல 8 குழு. அப்படி 8 குழுவா பிரிக்கலாம். சரியா சொன்னீங்க. ஒரு திருமண மண்டபம் இருக்கு. அந்த திருமண மண்டபத்துல 500 நாற்காலிகள் இருக்கு. ஒரு வரிசையில 25 நாற்காலிகள் நம்ம நிரப்பலாம் அப்படின்னா இந்த 500 நாற்காலிகளையும் நிரப்புறதுக்கு நமக்கு எத்தனை வரிசை தேவைப்படும்? 20 வரிசைகள் தேவைப்படும். எப்படிமா சொன்னீங்க? 25. 500 25ஆல வகுக்கும் போது நமக்கு 20 வரிசை அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லைங்களா? அடுத்தது அவங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ ஒரு நாளைக்கு இருக்கு அப்படின்னா எத்தனை மணி நேரம் அப்படின்னு கேட்டேன். 24 மணி நேரம். அப்படின்னா ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்கு? 7 நாட்கள் இருக்கு. சரி, இந்த 7 நாட்கள்ல மொத்தமா எத்தனை மணி நேரங்கள் இருக்கு சொல்ல முடியுமா? 168. 168. எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? 7. அதாவது எந்த நம்பரை 7ஆல பெருக்குனீங்க? 24. 24ங்கிற நம்பரை 7ஆல பெருக்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து நீங்க ஒரு போன் பேசும்போது ஒரு வினாடிக்கு 1 பைசா அப்படின்னு சார்ஜ் பண்றாங்க, கட்டணம் வசூலிக்கிறாங்க. நீங்க மொத்தமா 2.5 நிமிஷம் போன் பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வசூலிப்பாங்க? 150. 150 பைசா. 150 பைசான்னு சொல்லுவீங்களா? இது ரூபாயில சொல்றதா எப்படி சொல்லுவீங்க? ₹1 ரூபாய் 50 பைசா இல்லைங்களா? ஆமாங்க. ரைட். அடுத்தது அவங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு சைக்கிளின் விலை 2000 ரூபாய் அப்படின்னா அதுக்கு 10% தள்ளுபடியும் கொடுக்கறாங்க. அப்போ அந்த தள்ளுபடி போக அந்த சைக்கிளுடைய விலை என்னவா இருக்கும்? 1890 சார். 1890ங்களா? ஆமாங்க. கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்களேன். அதாவது நான் வந்து 10 ரூபாய் தள்ளுபடின்னு நான் சொல்லல, 10% தள்ளுபடி அப்படின்னு சொல்றேன். 100க்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? 100க்கு 10 ரூபாய் தள்ளுபடி சொல்றாங்க. சைக்கிளோட விலை 2000 ரூபாய் அப்படின்னா எவ்வளவு தள்ளுபடி கொடுப்பாங்க? 1800 சார். குட்டி கழிச்சு பார்த்து சொல்லிட்டீங்க. இப்போ நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கேன். ஒரு ஊர் இருக்கு, ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை அந்த ஊரினுடைய காவலர், ஊர்காவலர் வந்து ஒரு நாளைக்கு 5 முறை வந்து வலம் வர்றார், சுத்தி வர்றார். சரிங்களா? அப்படின்னா ஒரு மாதத்திற்கு எத்தனை முறை வலம் வந்திருப்பார் அந்த ஊரை? 150 முறை. எப்படி சொன்னீங்க? 5 வந்து 30ஆல பெருக்குங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. 30 5ஆல பெருக்கும் பொழுது 150 கிடைக்கும். ஆக 150 முறை வலம் வந்திருக்காங்க. சரிங்களா? ஆமாங்க. இப்போ கடைசியா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது ஒரு மருத்துவரோட ஆலோசனைப்படி ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறாரு அப்படின்னா 3 வாரங்கள்ல அவர் எத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பாரு? 63 லிட்டர். எப்படிமா சொன்னீங்க? 21 வந்து 3ஆல பெருக்குங்க சார். 21 3ஆல பெருக்கிருக்கீங்க. சரியா சொன்னீங்கம்மா. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில்
கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavanni.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் என்ன சொல்லுங்க? முத்துச்செல்வி. முத்துச்செல்வி, என்ன படிச்சிருக்கீங்க? 8 வரையும் படிச்சிருக்கேன். கணக்கு சம்பந்தமா ஒரு கேள்விகள் கேட்கறேன், சரிங்களா? இப்ப நான் உங்கள்ட்ட வந்து முதல் கேள்வி கேட்கறேன். ஒரு நெசவாளர் வந்து ஒரு நாளைக்கு 4 வேட்டிகள் 3 சேலைகள் வந்து நெய்றாரு அப்படின்னா 5 நாளையில அந்த நெசவாளர் எத்தனை வேஷ்டிகள் எத்தனை சேலைகள் நெசவு செஞ்சிருப்பாரு? 15 சேலைகள். சரி, வேஷ்டிகள் எத்தனை? 20 வேஷ்டி. சரி, ரெண்டையும் மொத்தமா சொல்றதா இருந்தா எத்தனை வந்திருக்கும்? 35. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ ஒருத்தர் ஒரு மாதத்திற்கு 120 யூனிட் வந்து கரண்ட் யூஸ் பண்றாரு வீட்டுல அப்படின்னா 3 மாசத்துக்கு அவர் எத்தனை யூனிட் கரண்ட் உபயோகப்படுத்திருப்பாரு? 360 சொல்றீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? கூட்டினீங்களா? 120 3ஆல பெருக்கும்போது 360 இல்லைங்களா? அடுத்து உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி. நீங்க 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு போர்வையினோட விலை 320 ரூபாய் அப்படின்னா 4 போர்வையோட விலை எவ்வளவு ரூபாயா இருக்கும்? 1280 ரூபாய். சரியா சொன்னீங்கம்மா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 320 4ஆல பெருக்கணும். 320 4ஆல பெருக்கும் பொழுது 1280 ரூபாய் இருக்குன்னு சொல்றேன். சரி, இந்த 1250 ரூபாய்க்கு நீங்க கடைக்காரருக்கு கொடுக்கணும். நீங்க வந்து 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, 2000 ரூபாய் தாள் கடைக்காரர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் எவ்வளவு மீதம் தருவாரு? 720. இப்போ உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். 1 கிலோ அரிசினோட விலை வந்து 45 ரூபாய், சரிங்களா? உங்களுக்கு வந்து இப்போ 5 கிலோ அரிசி தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும்? 225 ரூபாய். 225 ரூபாய் சொல்றீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 45 5ஆல பெருக்கும் பொழுது 225 வருது இல்லைங்களா? சரி, இப்போ இந்த 225 ரூபாய் சொல்றீங்க, கடைக்காரர்கிட்ட நீங்க 500 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதம் எவ்வளவு இருக்கும்? 275 ரூபாய். 275 ரூபாய் இருக்கு. இந்த 275 ரூபாயை கொண்டுட்டு நீங்க வீட்டுக்கு போறீங்க. உங்கள்ட்ட வந்து உங்க பசங்க வந்து நோட்டு புக் வாங்கி கேட்கறாங்க. ஒரு நோட்டோட விலை 20 ரூபாய், ஒரு புத்தகத்தோட விலை 50 ரூபாய். நீங்க வந்து ஒரு நோட்டு ஒரு புக்கு மட்டும் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும்? 70 ரூபாய் ஆகும். ஏற்கனவே உங்க கையில வந்து 275 ரூபாய் இருக்கு. அதுல இருந்து எதை கழிச்சுப்பீங்க? 70 ரூபாய் கழிச்சா பதில் என்ன? 205 ரூபாய். சரி, இப்போ உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கறேன். இப்போ உங்கள்ட்ட வந்து 750 கிராம் அப்படிங்கறத எத்தனை கிலோன்னு சொல்லுவீங்க நீங்க? 3/4 கிலோ அப்படின்னு சொல்லுவீங்க. இதே இது 1500 கிராம் இருக்கு, அதான் எத்தனை கிலோன்னு சொல்லுவீங்க? 1.5 கிலோ தான். கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, உங்கள்ட்ட இன்னொரு ஒரே ஒரு கேள்வி. வருடத்துக்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதம். 12 மாதம் இருக்கு. சரி, அப்ப 5 வருடத்துக்கு எத்தனை மாதங்கள் இருக்கும்?
60. 60 மாதங்கள். சியாமளா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணிதம் வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியாமளா வாணி அலைவரிசையிலும் www.siamalavanni.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சியினை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? லட்சுமி சார். லட்சுமி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8th படிக்கிறேன். 8th படிச்சிருக்கீங்க. நீங்களும் இந்த 100 நாள் களப்பணியில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். சரி, கணக்கு உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும் சார். கணிதம் சம்பந்தமா ஒரு சில கேள்விகள் கேட்கட்டுமா? சரி. 400ல எத்தனை 25 இருக்கு சொல்லுங்க. 8 சார். 8 எப்படி கண்டுபிடிச்சீங்கம்மா? 425 வகுத்தா 8 வரும். 425 வகுக்கும்போது 8 கிடைச்சிருக்கு. சரி, இப்போ பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் தாள்களுடைய மொத்த மதிப்பு வந்து 4200 ரூபாய் அப்படின்னா அதுல எத்தனை 100 ரூபாய் தாள்கள் இருக்கு? 42 சார். 42. ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்க கையில 64 கேக்குகள் இருக்கு. சரிங்களா? இந்த 64 கேக்குகளை நீங்க வந்து 4 கேக் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை பேருக்கு இந்த கேக்கை பகிர்ந்து கொடுக்க முடியும்? 16 பேருக்கு சார். 16 பேருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 10 பேருக்கு 40 வருது சார். சரி. திருப்பி 6 பேருக்கு 24 வருது சார். சரிங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. அடுத்து உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கறேன். 625ன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா? சரி, இந்த 625ல எத்தனை 125 இருக்கு? 5 சார். கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்து இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கறேன். ஒரு குடோன்ல 37 மூட்டைகள் பருப்பு இருக்கு, 45 மூட்டைகள் சர்க்கரை, 26 மூட்டைகள் அரிசி அப்படின்னா மொத்தம் எத்தனை மூட்டைகள்? ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ ஒரு சைக்கிளோட ஒரு சக்கரத்துல 15 கம்பிகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 2 சைக்கிள்கள்ல மொத்தம் எத்தனை கம்பிகள் இருக்கும்? 60 கம்பிகள் இருக்கும். அப்போ ஒரு சைக்கிளுக்கு 30 கம்பிகள். ரொம்ப சரியா சொன்னீங்க. அடுத்து உங்களோட இன்னொரு கேள்வி கேட்கறேன். உங்களுக்கு இந்த சதவிகிதம் தள்ளுபடி அந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? சரி சார், வராது. அது அவ்வளவா வராதுன்றீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு கணக்கு கேட்கறேன். 1500 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு சேலை வாங்குறீங்க. 1500 ரூபாய் சேலைக்கு 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னா தள்ளுபடியான விலை எவ்வளவு இருக்கும்? 150 ரூபாய். அப்ப எப்படி கண்டுபிடிச்சீங்க இந்த 150 ரூபாங்கிறத? 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் சார். சரிங்கம்மா. 500 ரூபாய் சார். சரி, அப்போ 150 ரூபான்னு கூட்டி சொல்லிட்டீங்க. இப்போ அந்த 1500ல 150 போச்சுன்னா நீங்க எவ்வளவு கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும்? 1350 சார். 1350. இப்போ நீங்க வந்து 1500ல 10%னா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க முதல் 1000க்கு எவ்வளவுன்னு பார்த்து அதுக்கு 500க்கு எவ்வளவுன்னு நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா? அதுக்கு பதிலா நம்ம வந்து எளிமையா என்ன பண்ணலாம்னா இந்த 1500 அப்படிங்கிறது ஒரு முழு நம்பர், அதை நம்ம வந்து 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா?
இந்த 1500 இருக்கக்கூடிய கடைசி ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சோம் அப்படின்னா, ஒரு தசமம் தள்ளி புள்ளி வைக்கும்போது என்ன நம்பர் கிடைக்கும் நமக்கு? ஒரு 0 அடிபட்டு போயிடும் இல்லைங்களா? 150 கிடைக்கும், அப்படிதானே? அப்போ அந்த 150 அப்படிங்கிறது தான் 10%. சரி. இப்போ இன்னொரு ஸ்தானம் சொல்லி நம்ம புள்ளி வச்சுட்டு இன்னொரு 0 கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? 15. அந்த 15 அப்படிங்கிறது தான் 1%. இப்போ 5% வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே 1% எவ்வளவுன்னு தெரியும். அப்போ 5% வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 15 5ஆல பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 5% கிடைச்சிரும் இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க, 1000ல் 5% அப்படின்னா எத்தனை? 50ங்களா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 5ஆல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 10 கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? அந்த 10 5ஆல பெருக்கும்போது எளிதா உங்களுக்கு 50ன்னு கிடைச்சிரும். 50. சரி, இப்போ இதே 1000ல் 20%னா எவ்வளவு சொல்வீங்க? 200. இப்போ எப்படி கண்டுபிடிச்சிங்கம்மா? 10 20ஆல 10 1% கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை 20ஆல பெருக்கிருக்கீங்க இல்லைங்களா? இப்போ நம்ம 1% கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஸ்தானம் சொல்லி புள்ளி வைக்கும்போது உங்களுக்கு 10% கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? அந்த 10 2ஆல பெருக்கும்போதே 20% கிடைச்சிரும், அப்படிதானே? அப்படி கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஷேமலா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளி பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளி பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்னம்மா? லட்சுமி. லட்சுமி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8 வரைக்கும். 8 வரைக்கும் படிச்சிருக்கீங்க. திருமணம் ஆயிட்டுங்களா? ஆயிடுச்சு. சரி, எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? 2 குழந்தைங்க. என்ன பண்ணிக்கிறாங்க? வீட்டுல தான், சின்ன குழந்தைங்க. சின்ன குழந்தைங்க. நீங்க ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்கீங்களா? ஆமா. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவீங்க, அப்படிதானே? பார்க்கலாம் சார். கணக்கு உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும் சார். எவ்வளோ பிடிக்கும்? இப்போ நீங்க வீட்டுக்குலாம் நீங்க வந்து இப்போ வரவு செலவு பண்றதா இருந்துச்சுன்னா யார் பண்ணுவாங்க? கடைக்கெல்லாம் போறது நான் தான். நீங்க தான் போவீங்க. சரி, அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கணக்கு கேட்குறேன். சரிங்க. இப்போ வந்து கடைக்கு போறீங்க. 1 கிலோ அரிசி வந்து 35 ரூபாய் சொல்றாங்க. உங்க கையில 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா எத்தனை கிலோ அரிசி நீங்க வாங்குவீங்க? சார் 2 கிலோ வாங்கிட்டு மிச்சம் 30 ரூபாய் இருக்கும். 2 கிலோ வாங்கிட்டு மிச்சம் 30 ரூபாய் இருக்குமா? ஆமா சார். அப்போ உங்களால 3 கிலோ வாங்க முடியாது இல்லைங்களா? வாங்க முடியாது. அப்போ அந்த மிச்சம் 30 ரூபாய் இருக்கு. இந்த மிச்சம் 30 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு பொருள் வாங்கணும். அந்த பொருளுடைய விலை வந்து 23 ரூபாய் சொல்றாங்க. அப்ப மிச்சம் உங்க கையில எவ்வளவு இருக்கும்? 7 ரூபாய். 7 ரூபாய் இருக்கு. சரி, இப்போ நீங்க வந்து உங்க பசங்க வந்து உங்களுக்கு நோட்டு வாங்கி கேக்குறாங்க உங்கள்ட்ட. ஒரு நோட்டினுடைய விலை 24 ரூபாய். 4 நோட்டு நீங்க வாங்கணும். 96 ரூபாய். 96 ரூபாய். எப்படி கண்டுபிடிச்சீங்க? 24 4ஆல பெருக்கி. இதுக்கு நீங்க வந்து இன்னொரு எளிமையா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 24 பக்கத்துல எந்த முழு எண் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். 24 பக்கத்துல 25 அப்படிங்கிறது முழு எண் இல்லைங்களா? 25 4ஆல பெருக்குனா உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும்? 100 சார். 100. அது உங்களால எளிதா செஞ்சிட முடியும். அதுக்கப்புறம் 100 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க 4 நமக்கு தேவை 24 தான் இல்லையா? அதனால ஒரு 4 மட்டும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 96ன்னு எளிதா சொல்லிடலாம். சரிங்களா? இப்படி கூட நீங்க பதில் செய்யலாம். உங்களுக்கு இந்த சதவீத கணக்குகள்லாம் தெரியுமாமா? தெரியாது சார். சரி, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு எளிதான ஒரு கணக்கு சொல்றேன். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க கடைக்கு போறீங்க. உங்களுக்கு உங்களுடைய கணவருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க வந்து பொருட்கள் வாங்குறீங்க. ஒரு ஜவுளி கடையில மொத்தமா உங்களுக்கு வந்து பில் வந்து 3000 ரூபாய் உங்களுக்கு பில் வருது. அதுல வந்து அவங்க வந்து 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்படின்னா எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு தள்ளுபடி ஆகும்? 300 ரூபாய் சார். 300 ரூபாய் ஆகும். அப்போ வந்து தள்ளுபடி போக நீங்க கடைக்காரருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கும்?
2200. 2700 ரூபாய் சொல்றீங்க. இப்போ இந்த தள்ளுபடி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3000 ரூபாய் அப்படிங்கிறத நீங்க 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கடைசி ஒரு தசமம் தள்ளி நீங்க புள்ளி வைக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் தான் வந்து 10%க்கான நம்பர். சரிங்களா? சரிங்க சார். இப்போ இந்த 10%க்கான நம்பர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த 10%க்கான நம்பரை வச்சு உங்களுக்கு தேவையான தள்ளுபடி விகிதங்கள் என்ன, தள்ளுபடிக்கான அந்த நம்பர்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்க. சரிங்கம்மா. இப்போ நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்குறீங்க. ஒரு வீட்டினுடைய வாடகை வந்து 1400 ரூபாய். சரிங்க சார். 4 மாதத்திற்கு எவ்வளவு வாடகை? 5600 ரூபாய் சார். சரி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? 1400 4ஆல பெருக்கும்போது 5600ங்கிற பதில் கிடைச்சிருக்கு. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? அனிதா சார். அனிதா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ஒரு ஊசி போடுறதுக்கு நீங்க வந்து 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறீங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளைக்கு உங்கள்ட்ட வந்து 20 பேர் வராங்க ஊசி போடுறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்? 1000 ரூபாய். 1000 ரூபாய். எப்படி கண்டுபிடிச்சீங்க? 20 50 வரும். 20 50 பெருக்கும்போது 1000 ரூபாய் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்க வீட்டுல வரவு செலவுலாம் யார் பார்ப்பாங்க, நீங்களா இல்ல உங்க வீட்டுக்காரருங்களா? என் வீட்டுக்காரர். உங்க வீட்டுக்காரர் தான் பார்ப்பாங்க. நீங்க கேட்க மாட்டீங்களா? இல்ல சார், அவரே நல்லா பாப்பாரு, அதனால கொடுத்துறாரு. சரி, இருந்தாலும் நம்மளும் வந்து வீட்டினுடைய வரவு செலவுல நம்மளும் வந்து பங்கெடுத்துக்கலாம். சேமிக்கிற பழக்கம் உண்டாமா உங்கள்ட்ட? இருக்கு சார். எவ்வளவு சேமிப்பீங்க ஒரு மாதத்திற்கு? 500 ரூபாய் வரை சேமிப்பீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். சரி, இப்போ நீங்க மாதம் 500 ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னா 6 மாதத்திற்கு உங்களால எவ்வளவு ரூபாய் சேமிச்சிருக்க முடியும்? 3000 சார். 3000 ரூபாய். சரி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? 500 6ஆல இருக்கு. 500 6ஆல பெருக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 3000 ரூபாய் கிடைச்சிருக்கும். சரி, இப்போ உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மரம் வளர்க்குறாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு தெருவுக்கு 10 வீடுகள் இருக்கு. அந்த கிராமத்தில் மொத்தம் 10 தெருக்கள் இருக்கு அப்படின்னா மொத்தம் அந்த கிராமத்தில் எத்தனை மரங்கள் வளர்த்துட்டு இருக்காங்க? 100 மரங்கள். 100 மரங்கள். எப்படிமா கண்டுபிடிச்சிங்க? 10 இருக்கு. 10 தெரு, ஒரு தெருக்கு 10 வீடுகள் அப்படிங்கப்போ 10 பெருக்கல் 10 100. 100 வீடுகள் கிடைக்கும். ஒரு வீட்டிற்கு ஒரு மரம் அப்படின்னா 100 வீட்டிற்கு 100 மரங்கள் இல்லைங்களா? ஒரு பள்ளிக்கூடத்தில் 5 வகுப்பறை இருக்கு. ஒவ்வொரு வகுப்புலையும் 50 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் படிக்கிறாங்க? 250. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த 250 பேர்ல 120 பேர் வந்து பெண்கள் அப்படின்னா ஆண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க மாணவர்கள்? 130 சார். 130 அப்படிங்கிறது சரியான பதில். சரி, அடுத்து உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். சரி, ஒரு முட்டை விற்பனை செய்கிறாருமா, முட்டை வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. 3 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபாய் அதில் லாபம் வச்சு விற்கிறாரு அப்படின்னா 100 முட்டைக்கு அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கும்? 150 சார். 150. எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒரு முட்டைக்கு 1 ரூபாண்டா 100 முட்டைக்கு 150. அதாவது நீங்கள் இதை இப்படி சொல்லணும். ஒரு முட்டைக்கு 1 ரூபாய் அப்படின்னா 10 முட்டைக்கு எவ்வளோ ஆச்சு? 10 முட்டைக்கு 15 ரூபா சார். 10 முட்டைக்கு 15 ரூபா. 100 முட்டைக்கு 150 சார். 150. 200 முட்டைக்கு 300 ரூபா சார். 300 ரூபாய். அதாவது இது ரொம்ப எளிதான ஒரு விஷயம்தான். நீங்கள் ஒரு முட்டைக்கு 1 ரூபாய் 50 பைசான்னு இருக்கு. 10 முட்டைக்கு பார்க்கும்போது அது பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கிட்டா போதும். சரிங்களா? அப்போ அது நமக்கு வந்து 15 ரூபான்னு ஆயிரும். 100 முட்டைக்கு அப்படிங்கிறப்போ இன்னொரு 0 சேர்க்கணும், 150 ரூபாய்ன்னு ஆயிரும். புரியுதாமா நான் சொல்றது உங்களுக்கு? புரியுது. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம்.
நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வணக்கம். சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? சங்கீதா. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? 8 படிச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு கணக்கு பிடிக்குமா உங்களுக்கு? கொஞ்சம் பிடிக்கும் சார். சரி, நான் உங்களுக்கு வந்து எளிமையான கணக்குகள் கேட்குறேன். நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போய் 1 லிட்டர் பால் வாங்குறீங்க. இப்போ 1 லிட்டரோட பாலுடைய விலை என்னவா இருக்குது? 40 ரூபா சார். 40 ரூபா இருக்குது அப்படின்னா 5 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்? 200 ரூபா சார். 200 ரூபா ஆகும். நீங்கள் ஏற்கனவே வந்து பால்காரத்துக்கு வந்து ஒரு 100 ரூபா பாக்கி வச்சுருக்கிறீங்க. ஆமாங்க சார். 500 ரூபா அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ எவ்வளோ உங்களுக்கு மீதம் தருவார்? 200 ரூபா சார். மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க? அப்போ 100 ரூபாய்க்கு முன்னையே இருந்துச்சு சார். இப்ப 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் சார். மொத்தம் 300 ரூபா சார். சரி, கணக்கில் வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்னு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இல்லை உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கூட்டல். கூட்டல் தான், அதான் எளிதாக இருக்கும், கூட்டிடலான்னு சொல்கிறீங்க. ஆமாங்க சார். சரிம்மா, இப்போ நான் உங்களை இன்னொரு சில கேள்விகள் கேட்குறேன். ஒரு வகுப்பில் மொத்தம் 60 மாணவ மாணவிகள் இருக்காங்க. அதில் 3/4 பகுதி மாணவர்கள் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்? ஆண்கள் 45 பேர் சார், பெண்கள் 15 பேர் சார். ரொம்ப சரியா சொன்னீங்க. அடுத்து உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒரு மாணவர்கிட்ட 11 நோட்டுகளும் 8 புத்தகங்களும் இருக்கு. இன்னொரு மாணவர்கிட்ட 15 நோட்டுகளும் 4 புத்தகங்களும் இருக்கு. அப்படின்னா மொத்த நோட்டுகள் புத்தகங்களோட எண்ணிக்கை என்ன? நோட்டு 26 சார், புத்தகம் 12 சார். நோட்டு 26, புத்தகம் வந்து 12 சார். 12. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒரு கிராமத்தில் மொத்தம் 10,500 பேர் இருக்கிறாங்க. அதில் 6,000 பேர் ஆண்கள் அப்படின்னா பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4,500 சார். 4,500. ரொம்ப சரியா சொன்னீங்க. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒருத்தர் 1 மணி நேரத்திற்கு 35 கிலோமீட்டர் பயணம் செய்கிறாரு. அப்போ 2 மணி நேரத்தில் அவர் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருப்பாரு? 70 கிலோமீட்டர் சார். 70 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருப்பாரு. சரியா சொன்னீங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒரு கிராமத்தில் 255 தண்ணீர் குழாய்கள் இருக்கு. அதில் 100 எண்ணம் பழுதாயிட்டு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய குழாய்கள் எத்தனை? 155. 155. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு புத்தகத்தை ஒருத்தர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறாரு. அதே வேகத்தில் படிச்சாரு அப்படின்னா 4 மணி நேரத்தில் எத்தனை பக்கங்களை படிச்சிருப்பாரு? 40 பக்கங்கள் சார். 40 பக்கங்கள் படிச்சிருப்பாரு. 1 மணி நேரத்திற்கு அப்போ எவ்வளோ பக்கங்கள் படிக்கிறாரு? 10 பக்கங்கள். 10 பக்கங்கள் படிச்சிருக்கிறாரு. ஒரு தாள் இருக்கு. அந்த ஒரு தாளுடைய ஒரு பக்கத்தில் 50 வார்த்தைகள் எழுதலாம். சரிங்களா? அப்போ 4 தாள்களில் மொத்தமாக எத்தனை வார்த்தைகள் எழுத முடியும்? 200. அதாவதுமா, நான் என்ன சொன்னேன்? ஒரு தாளுடைய ஒரு பக்கத்தில் 50ன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு தாளுக்கு 2 பக்கம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அப்போ இப்போ சொல்லுங்க, எத்தனை வார்த்தைகள் எழுத முடியும்? ஒரு தாளுக்கு 100 சார். ஒரு தாளுக்கு 100, 2 தாளுக்கு 200, 4 தாள்களுக்கு வந்து 400 வார்த்தைகள் நம்மளால எழுத முடியும் இல்லைங்களா? ஆமாங்க சார். சரி, ரொம்ப சரியா சொன்னீங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளா வாணி அலைவரிசையிலும் www.shyamalaவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சியினை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளா வாணி 90.4 சமுதாய வானொலியில் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நாம் கேட்டது தொலைபேசி வழியே கணிதம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் வளையங்குளம் பகுதி கிராம மக்கள். ஒளிப்பதிவு ஜி. திருமலை செல்வம். களத்தில் பி. தனம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.